ஹாய் மக்களே, நான் உங்கள் என்எஸ்கே. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி. ப்ளே ஆஃபுக்கு இந்த ரெண்டு டீமில் எந்த டீம் போக போகுது அப்படின்றத டிசைட் பண்ணக்கூடிய ஒரு மேட்சாக நேற்று நடந்த மேட்ச் இருந்தது. ஆல்மோஸ்ட் அது ஒரு நாக் அவுட் மாதிரி தான் நாம் எடுத்துக்கிட்டோம். அந்த மேட்ச்சில் சிஎஸ்கே தோற்றுருச்சு. ஸோ சிஎஸ்கேவோட இந்த லாஸ் எதனால் நடந்தது, சிஎஸ்கே என்ன தப்பாக பண்ணாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வீடியோஸ் ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ், நல்ல வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். சிஎஸ்கே இந்த மேட்ச் விளையாட வரத்துக்கு முன்னாடியே நிறைய தடங்கல்களோடு தான் வந்தாங்க. முக்கியமான ஒரு பவுலரான பதிரண்ணா அவங்க ஊருக்கு போயிட்டார். முஸ்தபிசுர் ரஹ்மான் அவரும் பங்களாதேஷ்க்கு போயிட்டார் அவங்க ஊர் மேட்ச் விளையாடுறதுக்காக. ஸோ இந்த மாதிரி முக்கியமான பிளேஸ் யாருமே இல்லை. லாஸ்ட்டு சீசனில் பயங்கரமாக நமக்கு ஓப்பனிங்கை கொடுத்த டெவான் கான்வே இந்த சீசன் ரூல்ட் அவுட். ஒரு மேட்ச்சை கூட விளையாடலை நமக்காக. ஸோ இந்த மாதிரி மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டியது இருந்தது. மொயின் அலி அவரும் கிளம்பி இங்கிலாந்துக்கு போயிட்டார். ஸோ இருக்கிற பிளேயர்ஸை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இக்கட்டான ஒரு நிலைமையில தான் கேப்டன் ருத்ராஜ் கேக்வாட் இருந்தாருன்றதை நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா கேப்டனாக இவ்வளோ பெரிய ஃப்ரான்ச்சைஸை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுவும் தோனி மாதிரியான ஒரு லெஜண்ட் உருவாக்கின இந்த லெகசியை கொண்டு போகிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதை ருத்ராஜ் கேக்வாட் அவரால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காருன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி கேப்டனுக்கு இன்னும் என்னென்னலாம் பிரச்சனை இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்ம டாஸை வின் பண்ணோம். இதுவே ஒரு பெரிய ஷாக்காக இருந்திருக்கும் ருத்ராஜ் கேக்வாடுக்கு. ஏன்னா இந்த சீசனில் அவர் டாஸை வின்னே பண்ணலை. ஒரு டாஸ் மட்டும்தான் இதுக்கு முன்னாடி வின் பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து இந்த டாஸ் வின் பண்ணியிருக்காரு. ஸோ டாஸ் வின் பண்ணுறதே ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்ற மாதிரி இருந்தது. டாஸ் வின் பண்ணுறதுக்காக நம்ம ப்ராக்டிஸ்லாம் எடுக்க சொல்லியிருக்காரு தோனி அப்படின்ற மாதிரி ஃபன்னியாக இன்டர்வியூலாம் கொடுத்துருந்தாரு நம்ம ருத்ராஜ் கேக்வாட். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மேட்ச் டாஸ் வின் பண்ணிட்டாரு. அது ஒரு பிக் மேட்ச்சில் டாஸ் வின் பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது கிடைக்கிறதுக்கு ஒரு லக் வேணும். அது நம்மக்கிட்ட இருந்தது. ஸோ பிச்சோட கண்டிஷனை நல்லா தான் அனலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்புவோம். ஏன்னா 3 ஸ்பின்னரோடு போனாங்க. 2 மெயின் ஸ்பின்னர் நம்ம சாண்ட்னரும் தீக்ஷனாவும், நம்மளோட கீ ஸ்பின்னர் ஜடேஜா. ஸோ ஜடேஜா, சாண்ட்னர், தீக்ஷனான்னு 3 ஸ்பின்னரோடு போனாங்க. 3 ஸ்பின்னருமே அவங்களோட வேலையை நல்லா தான் பண்ணாங்க அப்படின்னு நம்புவோம். ஜடேஜாவை தவிர எப்போவுமே ஜடேஜா ஒரு நல்ல டேர்ன் ஆகிற ஒரு விக்கெட் கிடச்சா ஜடேஜா வேறு லெவலில் போடுவார். பட் அவர் நேற்று நல்லாவே போடலை. ஸ்பின்னருக்கான அந்த பொதுவாக ஸ்பின்னர்ஸ் பாலை டேர்ன் பண்ணுறதுக்காக ஸ்பீடை கம்மி பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு ஸ்லோவாக பாலை சுற்றி விடுறாங்களோ அந்தளவுக்கு டேர்ன் நிறைய கிடைக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். பட் அதை தீக்ஷனாவும் சாண்ட்னரும் ரொம்ப நல்லா பண்ணாங்க. குறிப்பாக சாண்ட்னர் வேறு லெவலில் பாலை திருப்பிட்டு இருந்தார். அப்படி இருக்கும்போது ஏன் ஜடேஜா பாலை ஸ்லோவே பண்ணலைன்னு எனக்கு தெரியல. ஏன்னா மீடியம் ஃபேஸர் மாதிரி ஒரு மீடியம் ஃபேஸர் போடுற ஸ்பீடில் எல்லாமே 100க்கு மேலே போட்டுட்டு இருந்தார். ஸ்பீடை மிக்ஸ்அப் பண்ணவே இல்லை. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயரான ஜடேஜா ஏன் நேற்று தவற விட்டார்னு தெரியல. ஸோ அவரோட ஓவரில் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது. ஒருவேளை அவரும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் ரன் கம்மியாக இருந்திருக்கலாம். அதுக்கடுத்து நம்மளோட ஃபேஸ் பவுலிங் யூனிட், நம்மளால் அந்த யூனிட்டை குறை சொல்லவே முடியாதுங்க. அவங்க நல்லா போடும்போது நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம், நல்லா போடலனாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம டீமில் சிஎஸ்கே டீமில் இருக்கக்கூடிய எந்த ஃபாஸ்ட் பவுலருமே எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. தேஷ்பாண்டே தான் நம்மளோட லீட் பவுலர்னால் யோசிச்சு பாருங்கள். மற்ற டீம்லலாம் லீட் பவுலர் அப்படின்னும் போது ஒரு பெரிய நேமாக இருக்கும், கூட டொமஸ்டிக் பிளேயர்ஸை போட்டு ட்ரெயின் பண்ணுவாங்க. ஆனால் நாம் சுற்றி டொமஸ்டிக் பிளேயரை வச்சுட்டு யாராவது ஒரு மெயின் பிளேயர் இல்லை கொஞ்சம் நேம் இருக்கக்கூடிய ஒரு பிளேயராக யூஸ் பண்ணுறோம். அந்த நிலைமை தான் ஸோ தேஷ்பாண்டே தான் நேற்று நமக்கு லீட் பவுலிங் யூனிட்டை லீட் பண்ணுற அளவுக்கு ஒரு நிலைமையில் நாம் இருந்தோம். தேஷ்பாண்டே, சிமர்ஜித் சிங் அண்ட் லார்ட் ஷர்துல் தாக்கூர். ஸோ 3 ஃபேஸ் பவுலர்ஸ், 3 ஸ்பின்னர்ஸோடு போயிருந்தோம். ஸ்பின்னர்ஸ் ஓரளவுக்கு நல்லா பண்ணாங்க ஜடேஜாவை தவிர. ஃபாஸ்ட் பவுலிங்கில் யாருக்குமே ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. பேட்ஸ்மேன்ஸ் தப்பு பண்ணி நீங்கள் அவுட் ஆகுங்க. அப்படி அவுட் ஆனால் ஓகே, எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் உங்கள் விக்கெட்டையே எடுக்க மாட்டோம், எங்களுக்கு உங்கள் விக்கெட் வேணாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க போட்டாங்க. அவங்கள எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா கிங் கோலி நல்ல ஹைப்டப்பாக இருந்தாப்புல, நல்ல டச்சில் இந்த சீசன் ஃபுல்லாகவே நல்ல டச்சில் இருக்கார். அது நேற்றும் நல்லா கண்டினியூ பண்ணார். ஃபாஃப் டு பிளஸி நல்லா விளையாடினார். 2 விக்கெட்டுமே
பிளான் பண்ணி பக்காவாக எடுத்த விக்கெட் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த ரேஞ்சில் தான் வந்து விக்கெட் விழுந்தது. அதுவும் குறிப்பாக ஃபேஃபோட விக்கெட் வந்து அன்எக்ஸ்பெக்டட் விக்கெட். ஸோ அப்படி விக்கெட் விழுந்தும் நம்மளால் வந்து ரன்னை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்றது வந்து ஒரு பெரிய வருத்தம். ஸ்பின் அந்தளவுக்கு டேர்ன் ஆகும்போதும் அவங்க வந்து 10 ரன்னுக்கு கீழே போகாமல் பேட்ஸ்மேன்ஸ் பார்த்துக்கிட்டாங்க. ஆர்சிபியோட எல்லா பேட்ஸ்மேன்ஸும் அதுக்கு அவங்க நம்ம பாராட்டியே ஆகணும். அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் தான் அவங்கள ஒரு நல்ல ஸ்கோருக்கு 217 எடுக்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஸ்கோருக்கு அவங்கள கொண்டு போச்சு. அடுத்து பேட்டிங் வந்த சிஎஸ்கே டீமில் யாருமே எதிர்பாராத ஒரு விஷயம் பால்லே நடந்தது. அது ஆர்சிபிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கிஃப்டாக அமைஞ்சுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் பால்லே ருத்ராஜ் கெய்க்வாட் அவுட் ஆகிட்டார். பொதுவாக ருத்ராஜ் கெய்க்வாட் ஸ்லோவாக இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுவார், பில்ட் பண்ணுவார், கடைசி வரைக்கும் இருக்க ட்ரை பண்ணுவார். அவரை சுற்றி எல்லோரும் நல்லா விளையாடுவாங்க, அடித்து விளையாடி விக்கெட் போகிறத பற்றி கவலைப்படாமல் அந்த மாதிரி விளையாடுவாங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் தான் வந்து பில்ட் பண்ணிட்டு போவார். ஆனால் நேற்று மேட்ச்சில் பால்லேயே ருத்ராஜ் கெய்க்வாட் அவுட் ஆகிட்டார். ஸோ நின்று டீமை கடைசி வரைக்கும் கொண்டு போகிறதுக்கான ப்ளே பண்ண வேண்டிய ருத்ராஜ் ஃபஸ்ட் பால்லே அவுட் ஆனது கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக தான் இருந்தது. பட் அது மட்டும் இல்லாமல் டக்குன்னு நம்ம பவர் பிளேலேயே வந்து 3 விக்கெட்டை இழந்துட்டோம். என்ன தான் ரன் வந்தாலும் விக்கெட்டை விழுத்தோம். ஸோ அந்த விக்கெட் போனது என்ன ஆச்சுன்னா டாட் பால்ஸ் அதிகமாக்க ஆரம்பிச்சிது. நம்மளோட சிக்ஸர் தூபேன்னு சொல்லக்கூடிய சிவம் தூபே 15 பால் எடுத்துக்கிட்டாருங்க. பொதுவாக ஒரு 15 பால் விளையாடிந்தாருன்னா டீம் அவரோட இண்டிவிஜுவல் ஸ்கோர் 35, 25க்கு மேலே, கண்டிப்பாக 15 பால் விளையாடினார்னா 25க்கு மேலே, ஒரு 30, 40 அந்த மாதிரி தான் எப்போவுமே இருக்கும். ஆனால் நேற்று மேட்ச்சில் அவரால் டபுள் டிஜிட்டே போக முடியல. 15 பால் விளையாடியும் 7 ரன்னுக்கு அவுட் ஆகிட்டு போயிருக்காரு. பட் எதுவும் சொல்ல முடியாது, அடிக்க வேண்டிய மேட்ச்சில் அடிச்சிருக்காரு. பட் நேற்று தான் அவரோட உண்மையான அந்த ஹிட்டிங் ஸ்டைலை காமிச்சிருக்கணும். பட் அவரால் அதை பண்ண முடியல. ஸோ சேட் ஃபார் ஹிம். அதுக்கடுத்து நம்ம டோனியன் ஜடேஜா விளையாடினாங்க. அவங்க விளையாடுற வரைக்கும் ஒரு நம்பிக்கை இருந்தது. பட் தலைவர் ஒரு 6 அடிச்சுட்டு லாஸ்ட் ஓவரில் அவுட் ஆகிட்டார். அவர் இருந்திருந்தால் கொஞ்சம் இன்னும் அந்த நம்பிக்கை இருந்திருக்கும். எல்லாத்துக்கும் மேலே முக்கியமான விஷயம் என்னென்னா சிஎஸ்கே பண்ண ஒரு பெரிய தப்பு டார்கெட். நாம் வின் பண்ணுறதுக்காக விளையாடி இருக்கணும். சிஎஸ்கே டார்கெட்டை சேஸ் பண்ணி வின் பண்ணுன்றதுக்காக விளையாடின மாதிரி தெரியல. ப்ளே ஆஃப் போகிறதுக்காக ஒரு டார்கெட் கொடுத்தாங்க இல்லைங்களா, 18 ரன்னுக்கு அதிகமாக தோக்கக்கூடாது அப்படின்றதுனால 218ன்ற டார்கெட்டை விட்டுட்டு 201க்கு மேலே அடித்தா போதும், 201 டார்கெட்டாக வச்சுக்கிட்டு விளையாடினாங்களோன்னு தோணுது. ரன் ரேட்டில் மைண்ட் இருந்திருக்கும். அந்த 200ன்றது 10 ரன்னுக்குள்ளே தான் வேணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட். ஓவருக்கு 10 ரன் அடித்தா போதும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க போல். ஒருவேளை 218 ஓவருக்கு ஒரு 12 ரன் வேணுன்ற இன்டென்ஷனில் விளையாடி இருந்தாங்கன்னா அந்த தானாகவே 200க்கு மேலே நம்ம ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். ஆனால் டார்கெட்டே அவங்க 201 அப்படின்னு நினச்சிட்டு தான் விளையாடினாங்களோன்னு எனக்கு தோணுது. ஸோ ஒரிஜினல் டார்கெட்டுக்கு சேஸ் பண்ணி டீமை வின் பண்ணுறதை விட்டுட்டு ப்ளே ஆஃப் போகிறதுக்கான டார்கெட்டை சேஸ் பண்ணி ப்ளே ஆஃபே போகாமல் போயிட்டாங்க அப்படின்றது தான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு அப்படி தான் தோணுச்சு. அடுத்து யஷ் தயால், உண்மையாகவே அவரை பாராட்டியாகணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி சீசனில் கடைசி ஓவரில் 25 ரன்னுக்கு மேலே கொடுத்து அவங்க டீம் தோக்கிறதுக்கு காரணமாக இருந்த ஒருத்தர். அண்ட் ரிங்கு சிங் 5 6 அடித்து அவங்க டீமை வின் பண்ணுறாரு யஷ் தயால் ஓவரில். அந்தளவுக்கு ஒரு மோசமான ஒரு நிலைமையில் இருந்து அழகாக கம்பேக் பண்ணி ஆர்சிபிக்கு அவரோட சப்போர்ட்டை கொடுத்ததும் இல்லாமல் இந்த மேட்ச்சில் கடைசி ஓவரில் சிஎஸ்கேவுக்கு வின் பண்ணுறதுக்கு நிறைய ரன் 34 ரன் தேவைப்படுது. பட் கடைசி ஓவர் யஷ் தயால் போடுறாரு. சிஎஸ்கே குவாலிஃபை ஆகிறதுக்கு 17 ரன் தான் தேவைப்பட்டதுக்கும் போது ஒரு 6 ஒரு சிங்கிள், ஸோ 7 ரன் மட்டும்தான் அவர் கொடுத்தாரு. அதில் டோனியோட விக்கெட்டும் அடக்கும். ஸோ அற்புதமான ஒரு பவுலிங்கை அவர் காமிச்சிருக்காரு நேற்று. இதெல்லாம் தான் ஆர்சிபி வந்து ப்ளே ஆஃப் குவாலிஃபை ஆகிறதுக்கும் சிஎஸ்கே வந்து குவாலிஃபை ஆகிறதுக்கான காரணம். சிஎஸ்கே கம்பேக் பண்ணுவாங்க, ஏன்னா அதுதான் நமக்கு தெரியும். சிஎஸ்கேவுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் கம்பேக் பண்ணுறது தான். நல்ல அடி, எவ்வளோ அடி வாங்கினாலும் திரும்ப அதுக்கு அடுத்து கம்பேக்குன்ற ஒரு விஷயத்தை அவங்க கொடுப்பாங்க. ஸோ அடுத்த வருஷம் ஒரு நல்ல ஒரு வருஷமாக சிஎஸ்கேவுக்கு அமையணும்னு நான் வாழ்த்துறேன். அதுவும் இல்லாமல் அடுத்த வருஷம் மெகா ஆக்ஷன். ஸோ அடுத்த வருஷம் கண்டிப்பாக தோனி ஆக்ஷன் விஷயங்கள் எதுலையும் தலையிட மாட்டார். ருத்ராஜ் அவருக்கான டீமை தான் உருவாக்க போகிறாரு. ஸோ ஒரு நல்ல டீமாக நல்ல பிளேயர்ஸாக பிக் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் சிஎஸ்கேவோட ஃபார்முலா என்னன்னாக்கா இருந்த பிளேயர்ஸை திரும்ப கொண்டு வருவாங்க, அதே டீமை மெயின்டைன் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அது இல்லாமல் புதுசாக டீம் வின் பண்ணுறதுக்கு தேவையான சின்ன சின்ன அடிஷன்களை அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு நம்புவோம். ஓகே மக்களே, திரும்ப ஐபிஎல் வீடியோஸ் நெக்ஸ்ட் இயர் தான் வரும். ஸோ அதுக்காக அடுத்த வருஷம் வரைக்கும் வீடியோ போடாமல் இருக்க போகிறதுல நடுவில் நிறைய வீடியோஸ் போட போகிறேன். இன்ட்ரெஸ்டிங்கான கிரிக்கெட் வீடியோஸ் போடுறேன். ஏன்னா வேர்ல்டு கப் T20 வேர்ல்டு கப் வரப்போகுது. அதில் இந்தியா வந்து வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் யூஎஸ்ஏல விளையாட போகிறாங்க. ஸோ அந்த மேட்சஸ்லாம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புவோம். ஸோ அந்த மாதிரியான வீடியோஸ்லாம் கண்டிப்பாக போடுவேன். ஓகே மக்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டடா. உங்களோட நான் NSK. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, வீடியோஸை லைக் பண்ணுங்கள்.